So I want you to turn to one verse, Isaiah 35 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஸ்பெஷலா 4வது வசனம், 3, 4 2 வசனத்தையும் வாசிக்கலாம். ஐசையா 35 அதிகாரம் 3, 4 வசனங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பயப்படுகிறவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவர். என்னன்னு? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். These were the words that came from God. அவர் சொல்றாரு, tell my people who are living in fear, tell my people, tell my people. Hallelujah. இந்த சத்தத்தை God has given, it means அநேகர் பயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Fear about tomorrow, fear about your sickness, fear about ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பயம். காலை எழுந்தா பயம், மத்தியான பயம், ராத்திரியில பயம். இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆவில நிரம்பினவங்க கூட எப்படி இருக்கிறாங்க? ஏதோ ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் பயப்படுகிற ஒரு அனுபவத்துல தான் இருக்கிறோம். And for them, பயப்படுகிறவர்கள் தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? God is telling you, உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். என்ன பண்றாரு? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். Say to those who are fearful, say, this is the word of the Lord. God says, say to those who are fearful. If somebody listening to my voice, if பயத்தோட இருக்கிறீங்கன்னா, to you God is saying, say to those who are fearful and hasty heart. மனம் பதறி கொண்டு இருக்கிறீங்களா? பயத்துல பதறி கொண்டு இருக்கிறீங்களா? என்ன செய்யறது, ஏது செய்யறது, எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணணுமா? Be strong, be strong. நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். Be not, be strong, fear not. ஏமா எதுக்கு பயப்படக்கூடாது? எதுக்கு திடமா இருக்கணுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லு, behold your God will come with vengeance. ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு? உங்கள் சார்பாக அவர் வரப்போகிறாராம், உங்களுக்காக யுத்தம் பண்ண வரப்போகிறாராம், உங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்களை அவர் சரிப்படுத்த வருகிறாராம், உங்கள் துக்கத்தை மாற்ற வருவேன் என்கிறார், உங்களுக்கு பயப்படுத்துகிற காரியத்தை நீக்குவதற்காக வருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருங்க? இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பலன் அளிக்கவும் வருகிறாரு. If you are a praying person, நீங்க ஜெபிக்கிறவங்க, தேவனை தேடுகிறவங்களா இருப்பீங்கன்னா, if you are pouring out a heart to God, remember, அந்த பயத்தின் நடுவில் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, திடன் கொள். நான் வரப்போகிறேன், உனக்காக நான் வரப்போகிறேன். Behold, your God will come with vengeance, with recompense of God. He will come and save you. உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார், உங்களை பாதுகாப்பாரு, உங்களை சேவ் பண்ணுவாரு என்று சொல்லுங்கள். டெல். இந்த இரவுல எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இந்த இவ்வளவு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் திரும்பவும் ஆண்டவர் உங்களோடு இந்த வசனங்கள் மூலமா பேசினாலும் அநேகர் எப்படி இருக்கிறோங்க? இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we think other ways other than God's ways. மற்ற வழிகளை நாம தேடி கொண்டு இருக்கிறோம். அவங்க எனக்கு செய்வாங்களா, இவங்க எனக்கு செய்வாங்களா? if God says I will do, he will do. ஆனா உங்களுக்கு எனக்கு வேண்டியது ஒண்ணுங்க, faith in his word. அவர் சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் இங்க சொல்லி இருக்கிறாரு, ஹalleluya, உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். tell them. யாருக்குங்க?
மனம் பதறி பயந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான், மனம் பதறி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பார்த்து சொல்லிக்கொண்டு என்ன நடக்கும், ஏது நடக்கும். ஏன் இதனால் God has seen you. ஆகிய நாளில் தேவன் உங்களை பார்த்து இருக்கிறார், உங்கள் அங்கலாய்ப்பை பார்த்து இருக்கிறார், உங்க முணுமுணுப்பை கேட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறீங்க? ஏதோ ஒரு விதத்துல நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல கூட முடியாம மனசுக்குள்ள கலங்கி போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, tell those people, tell them. படபடப்போட இருக்கிறீங்களா? இருதயத்துல பயத்தோட இருக்கிறீங்களா? your God is going to come. just கொஞ்ச நாள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. he knows the exact time. he will never be a late. உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடப்பதற்கு he will be exactly at the appropriate time. ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. அததான் நம்ம 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். மை ஃபேவரட் சாப்டர். யோசேபாத் ராஜாவுடைய, யூத மக்களுடைய ஒரு நிலைமை அங்க பார்க்கிறோம். 3 ராஜா எதிரிட்டு வந்த போது யோசித்து பாருங்க, the king Jehoshaphat was a favorite king for God. he was the king. அவர் என்ன பண்றாருங்க, யூதா வெங்கும் என்ன பண்றார், he sent வேத பாறைகளை அனுப்பி வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படியே வைத்தார். he taught them the word of God. அப்படியாப்பட்ட தேசத்துல சத்ரு வருகிறான். 3 ராஜாக்கள் வராங்க. யோசேபாத்துக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவன் பயப்படுகிறான். பயந்து தேவ சமூகத்துக்கு போகிறான். தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறான். ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த திரள் கூட்டத்துக்கு முன்பாக என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, நாங்க உங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே நம்ம சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறான். we don't know what to do ன்னு சொல்றான். அப்ப கர்த்தர் பேசுறார், ஒரு தீர்க்கதரிசி மேல ஆவியானவர் இறங்குகிறார். சொல்றார், யோசேபாத்தே, யூத ஜனமே, பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடைய யுத்தம். யாருகிட்ட வந்தாருங்க, பயந்து நடுங்கி என்ன நடக்க போகுதோ என்று கலங்கி இருந்த யூதா கோத்திரத்து மக்களுக்கிட்டையும் யோசேபாத்து கிட்ட கர்த்தர் இறங்கி வந்தார். அன்னைக்கு அவங்களை திடப்படுத்த. listen, God was saying, listen, யோசேபாத்தே, இந்த திரள் கூட்டத்தை பார்த்து பயந்துராத, நான் பார்த்துக்கிறேன், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடைய யுத்தம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த திரளான பிரச்சனையை பார்த்து பயந்துராதீங்க. இந்த சத்தம், இந்த ஏதோ உங்களுக்கு பயப்படுத்துகிற காரியம் வந்துச்சு, அதை கேட்டு பயந்துராதீங்க. I am there for you. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க 2 நாளாக 20 படிச்சீங்கன்னா அதுல அவங்க ஒரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தனைய வெட்டல. God did a marvel. அற்புதத்திலும் அற்புதமான காரியத்தை அவர்களே ஒருவரோட வெட்டி விழுந்தார்களாம். The same God in the Bible. இன்னும் எத்தனை காலம் நாம் அவரை நம்பாம அவர் வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லாம இருப்போம்? நாம விசுவாசிகளின் பேர் வைத்துக் கொண்டு இன்னும் how long? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்பாரு, இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன நம்பாம இருப்பீங்க? நான் தான் சொல்லிட்டேன், பதறி கொண்டு இருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன நம்பாம இருப்பீங்க? ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் வாட், நான் என்ன செய்ய போறதுன்னு எழுதப்பட்டிருக்குதே. ஐசையா 44ல பாருங்க, ஐசையா 44 1-2 வசனங்களை பாருங்க. இப்போதுமே என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாத, பயப்படாத. ஏன் அவர் சொல்றாரு? உன்னை உண்டாக்கின தேவன் நான்ப்பா, உன்னை ரட்சித்த தேவன், உன்னை மீட்டெடுத்த தேவன், இந்த பூமியில கொண்டு வந்த தேவன், இயேசுவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி உனக்கு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற தேவன். உன்னை நான் மறக்கல. I have saved you.
நரக ஆக்கினையிலிருந்து உன்னை தப்புவித்து இருக்கிற. Do you think I still don't care for you? ஆண்டவர் சொல்றார், பயப்படாது, you are mine. அவர் அந்த 6ஆம் வசனத்துல இருந்து பாருங்க கீழே, ஐசாயா 44:6 6 பாருங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருந்தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரும் மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்து முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னினதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களும் வரு காரியங்களும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என்னுடைய சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். ஆண்டவர் சொல்றார், other than me who is there? Hallelujah. When I say, ஆண்டவர் சொல்ற, நான் சொன்னபடி நடக்கும். இப்ப பைபிள்லயே தேவன் சொன்னதெல்லாம் சொன்னபடி நடக்கும். இது வரைக்கும் நடந்திருக்குது. இயேசு உயிரோட எழுந்தாரு, அவர் சொன்னபடிதான் உயிரோட எழுந்தாரு. ஆமென். Hallelujah. Jesus on the third day மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தது, அவர் சொன்னபடி நடந்தது உண்மையானால் இன்னைக்கும் அவர் சொன்னபடிதான் எல்லாம் நடக்கும். உங்க வாழ்க்கையிலும் நடக்கும். உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு, உங்களை தலை குனிந்து போக விட மாட்டாரு. ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றார், சொன்னதை நம்பியா? நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிருக்கிறேனே. அவர் சொல்ற, என்ன தவிர வேற தேவன் இல்லையே. இன்னைக்கு நீங்க எப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தவிர வானத்திலும் பூமியிலும் there is no other God other than our true God, other than நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு தெய்வம் இல்லை, ஒரு தேவனும் அல்ல. He is the living God. இதோ மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சும்மா ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கல. He is watching over you. உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்க பயம் அவருக்கு தெரியும், உங்க கலக்கம் அவருக்கு தெரியும். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், you don't worship a dead God. I don't preach a dead God. I preach a God who is alive. உங்களை சோதித்து அறிந்த தேவன் அவர். Even before you could tell your problem, he knows your problem. அந்த தேவன் தான் சொல்றார், இன்னும் எவ்வளவு காலம் என்ன நம்பாம இருப்ப? பிலீவ். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். He doesn't want you to live. நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில நீ வாழ்வதற்கு தேவனுடைய விருப்பம் இல்லை. He wants you to have the best life that God has for you. ஒவ்வொருவருக்கும் அதை தடை பண்றது என்ன தெரியுமா? பயம். இன்னைக்கு எக்ஸாம் வருது பிள்ளைங்களுக்கு, ஐயோ நான் பாஸ் ஆவேனப்பா, பயம். நீங்க படிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எல்லாருக்கும் சேம் பிரின்சிபல். God's principle doesn't change. Believe in the midst of your fear, believe that your God is alive. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் கண்ணீரை பார்க்கிறவர். அவர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வாருங்க. நம்பினா அவர் உன்னிடத்துல வருவார். யோசேபாத்துக்காக வந்தவர் உங்களுக்காக வருவார், உங்க குடும்பத்துக்காக வருவார், நிச்சயமாக வருவார். May God bless you. God be with you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.